ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன அடிங்க இது எப்பா ஒரே ரன் மழையாக தாங்க இருக்குது. இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவரை தான் காரணம், கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா தோல்விக்கு அப்புறம் அதிரடியாக பேட்டி கொடுத்துருக்காரு. சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காருங்க. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார், மேட்ச் ரன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பஞ்சாப் அணி தாங்க டாஸ் வின் பண்ணி சரியான பேட்டிங் அடித்தாங்க. குஜராத் அணி பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. தோல்வி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா சுஷ்மன் கில், கண்டிப்பாக இந்த தோல்வி எங்களால் ஏற்றுக்கவே முடியல. பேட்டிங் பிச்சு எல்லாமே பேட்டிங் பிச்சாக இருக்குது, ஒரே ரன் மழையாக இருக்குது. எவ்வளோ அடித்தாலும் அடிக்கலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் தான் நாங்கள் இறங்கணும். பட் எங்களால் கடைசி நேரத்தில் சரியாக பண்ண முடியல. சாய் சுதர்ஷன் சூப்பராக ஆடினார், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஜோஸ் பட்லரும் சூப்பராக ஆடினார். இன்னும் கூட யாருன்னா நான் ஒருத்தர் நின்று ஆடி தான் 50+ ஸ்கோர் அடித்தா கண்டிப்பாக இந்த ஸ்கோரை எட்ட வேண்டியது தான். பட் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸ்டே சைடு எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவரோட பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. கடந்த சாம்பியன் ட்ராஃபியில் அவர் சைலண்ட்டாக அவர் தான் இந்தியன் டீமை காப்பாற்றிட்டு வந்திருந்தார். இப்போ ஓப்பனாகவே காப்பாற்றுறாரு பஞ்சாப் அணியை. கண்டிப்பாக அவரோட பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருக்குது. அவர் எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அந்த ரன்னு சேஸ் பண்ண முடியல. கடைசி டைமில் பஞ்சாப் அணி பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோமோ தப்பை திருத்திட்டு கண்டிப்பாக அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்ப அசுரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுஷ்மன் கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காருங்க. கரெக்டுங்க, ஏன்னா டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் அணி போலிங் செஞ்சாங்க. ஜிடி அணி போலிங் செஞ்சாங்க. பஞ்சாப் அணி என்ன அடிங்க அடித்தாங்க எப்பா, ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சுங்க. ஸ்டேசர் 97, சதாசிங் பார்த்தீங்கன்னா 44, ஒரு 16 பந்துக்கு 243 ரன் குவிச்சிட்டாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு எங்கடா திருப்பி அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஜிடி அணி செம பேட்டிங் டிஸ்பிளேங்க. அதுவும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்ஷன் செம அடி அடிச்சாருங்க. ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சு. அவங்களும் கடைசி வரைக்கும் போராடி 232 ரன் வரைக்கும் வந்தாங்க. ஒரு 11 ரன் வித்தியாசத்தில் தான் தோற்றுருக்காங்கன்னு சொல்லாங்க ஜிடி அணி. ஆனால் பஞ்சாப் அணி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போடலாம், சூப்பராக டெத்தில் வந்து செம்மையாக போட்டாங்க. ஹர்தீப் சிங்காக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஒரு போலிங் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அதனால தான் மீண்டு வர முடியல. ஏன்னா ஜான்சன் கூட நல்லா போட்டாருங்க டெத்தில் வந்து. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே போலிங் வந்து லாஸ்ட்டில் காமிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல ஜிடி அணி. அவங்களும் போராடினாங்க. ஏன்னா இந்த ஸ்கோருக்கு இவ்வளோ கிட்ட வந்து தோற்றுருக்காங்க. அவங்ககிட்ட பேட்டிங் டெப்த்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் பிச்சு எல்லாமே பேட்டிங் பிச்சாகவே இருக்குன்னு புலம்புறாங்க. ஏன்னா பவுலர்ஸு பாவங்க, எந்த பிச்சு போனாலுமா 230, 240, 250, அது எப்படி சொல்கிறது, பவுலர்லாம் செம்ம அடி வாங்குறாங்க. ஜோஃப்ராச்சர்லாம் நான் எடி வச்சுருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இருக்குது பிச்சு கண்டிஷன். பவுலர்ஸ் கண்டிப்பாக பாவம் தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஜிடி அணி ஜெயிச்சு தோற்றதுக்கு என்ன காரணம்? ஸ்டே செய்யரோட பேட்டிங். லாஸ்ட் டைமில் 100 கூட வேணாப்பா நீ ஆடுப்பான்னு சொன்னது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.